பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுடர் ரொம்பவே கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குமார் சுடரை பார்த்தும் பார்க்காத மாதிரி குடிக்கிறதுக்கு திரும்ப உட்கார்றாங்க. உடனே சுடர் கேக்குறாங்க, என்னங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க குடிக்கிற விஷயத்த உங்க வீட்டுல சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க எதை நினைச்சு குடிக்கிறங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். உங்களுடைய எக்ஸ் லவருக்கு கல்யாணம் நடக்க போகுதில்ல, அதனால தானே குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சுடர் குமாரை எடுத்தெறிஞ்சு பேசினதும் உடனே குமாருக்கு பயங்கர கோவம் வருது. சுடர் கண்ணத்திலே பல அணுன்னு விடுறாங்க. ஏய், என்ன என்ன நினைச்சிட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சும்மா ஒப்புக்கு சப்பானா உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல வச்சிருக்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்னுடைய விஷயத்துல இன்வால்வ் ஆன அவ்வளவுதான். ஆமா, நீ என்ன சொன்ன? அரசிய இங்க பாரு, அவ என்னுடைய எக்ஸ் லவர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவதான் என்னுடைய உலகம், அவதான் என்னுடைய வாழ்க்கை. அவ மட்டும்தான் என்னுடைய மனசுல இருக்கா. எப்பனாலும் சரி, அவளை ஏதாவது பண்ணினா கூட நான் அவளை அழிஞ்சே தீருவேன். அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சுடர் கிட்ட சவால் விடுறாங்க குமாரு. அப்புறம் எதுக்காகங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நானு அரசியை வெறுப்பேத்தணுன்றதுக்காகவும் அரசி அவ மனசுல என் மேல இருக்கிற காதலை வெளிப்படுத்துறதுக்காகவும் தான் நான் இப்படி பண்ணேன். கடைசியில என்னடானா அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அரசிக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா இந்த ஜென்மத்துல அது என்ன தவிர வேற யாரு கூடயும் நடக்காது. ஏங்க ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அரசி அவங்களுடைய லைஃப பாக்குறாங்க. ஒரு காலத்துல நீங்களும் அரசியை விரும்பி இருக்கலாம். ஆனா அரசி உங்களை விட்டு மூவ் ஆன் ஆயிட்டு அவங்களுக்கான லைஃப் அவங்க பார்க்கும்போது நீங்களும் உங்களுக்கான லைஃப நீங்க பாக்குறது தானே சரி. உங்களை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க என்னுடைய நிலைமை பத்தி யோசிச்சு பாத்தீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பார், தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்காக பிராயச்சித்தமா என் சொத்து பங்கு வருது இல்ல, அதுல பாதி கூட உனக்கு எழுதி வச்சிடறேன். நீ சந்தோஷமா உங்க குடும்பத்து கூட இரு. ஆனா என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. அரசிக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது என் கூட தான். நானும் அரசியும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறோம். அரசிக்கு அவங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்க கல்யாணம் நடக்காது. அதை நான் நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு குமார் சுடர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சுடர் என்ன செய்ய போறாங்க? இந்த விஷயத்தை எல்லாமே முத்துவேல் கிட்ட சொல்லி அரசியோட கல்யாணத்தை நல்லபடியா முத்துவேல் நடத்தி வைப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.